ஸோ கைஸ் இது வந்து டேக்குக் எஃப்எஃப் தான். இது வந்து ஒரு ஹாரர் மூவி மாதிரி. பிஎல் பிடிக்காதவங்க ப்ளீஸ் அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிருங்க. ஏன்னா நான் இது பிஎல் மாதிரி தான் கொண்டு போகிறேன். செகண்ட் ஒன் இதான் என்னோடய ஃபஸ்ட் சேனல். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து யாரும் இந்த டாபிக் போட்டிருக்க மாட்டாங்க நம்புகிறேன். கொஞ்சம் ஹாரலாக நல்லா ஒரு வாமான ஒரு ஃபீலோட இந்த மூவி கொண்டு போவோம். ஆனால் பயங்கரமாக கொண்டு போகிறேன். அது மட்டும் உங்களுக்கு நான் இன்ட்ரோ மாதிரி கொடுத்துறேன், ஓகேங்களா? ஜங்குக் வந்து ரொம்ப பணக்காரன். நம்ம தேயாங் வந்து ஒரு மாந்திரிகம் அந்த மாதிரி. அவங்க அப்பா வந்து மாந்திரிகம் வேலையெல்லாம் பார்ப்பாரு. அதில் வந்து அவங்க அப்பா ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஆனால் தேயாங்க்கு வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒரு நாலேஜ் இருக்கும், ரொம்பலாம் கிடையாது. அவங்க அப்பா அப்பப்போ மட்டும் தான் அவனை வந்து அந்த சம்பிரதாயம் அதெல்லாம் பண்ணுறது கூட்டி போவாங்க. இப்போ நம்ம தேக்கு தான் சரி நம்ம ஜங்குக்கை தான் காட்டாங்க. நம்ம ஜங்குக் வந்து ரொம்ப ரிச்சான ஃபேமிலி, ஓகேங்களா? அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட வெக்கேஷன் போகிறான். அங்கே போகிறப்ப ஒரு வீட்டுக்கு போகிறான். எப்படி சொல்ல, ஒரு தனியாக இருக்கிற ஒரு வீட்டுக்கு போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு 4-5 மாந்திரிகங்கள்லாம் கூட்டி வந்து அந்த பேய் வர்றதுக்காண்டி அவங்க வந்து அந்த சம்பிரதாயம் பூரா பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காகனா ஜங்கு வந்து பேயே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் பூரா சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது, பேய் இருக்குடா, நீ நம்ப மாட்டேங்கிற, வேணா நம்ம இந்த மாதிரி மாந்திரிகங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம இந்த மாதிரி தனியாக ஒரு வீட்டுக்கு போய் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீ வீடியோ எடுத்துகிட்டு இருப்பான். ஒரு ஃப்ரெண்டு வீடியோ எடுப்பான். மற்ற எல்லாருமே உட்காந்து அந்த மாந்திரிகர் ஒருத்தர் இருப்பார். இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. மாந்திரியத்தில் ஒரு 3 பேர் வந்து அந்த ஒரு யாகம் மாதிரி இருக்கும். அந்த இதில் வந்து ஸ்டார் போட்டு அந்த உள்ளே வந்து அந்த தீ வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து ஒவ்வொரு ஆளாக ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மாந்திரிகர் சொல்லுவார், வேணாம், இது வந்து ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒருத்தவங்களை தான் நான் கூப்பிட போகிறேன். நீங்கள் ரொம்பவே எங்களை கிண்டல் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு பாடம் எடுத்துறதை நான் கூட்டி வரப்போகிறேன். இது ரொம்பவே டேஞ்சர். கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் யாருக்கு என்ன ஆகுமே தெரியாது அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவார். ஆனால் ஜங்குக் வந்து இதெல்லாம் நம்புகிற மாதிரியே கிடையாது. அதனால் பாரியா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். சரின்ட்டு அவரும் வந்து அந்த ஞாபகம்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ பண்ணிட்டு இருக்கிறப்ப அவர் ஒரு பிளேடு மாதிரி, எப்படி சொல்ல, ஒரு அந்த பானையோட பாதி இருக்கும் பார்த்தீங்களா, பீசஸ், அந்த மாதிரி எடுத்து எல்லார் கையிலையுமே கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணுவார், அந்த மாந்திரிகர் வந்து நான் அடுத்த செகண்டில் எல்லாருமே வந்து அவங்க நெத்தியில் வந்து அறுக்கணும். அப்படி அறுத்தா மட்டும்தான் அந்த பிளட்டு பட்டக்கப்புறம் அந்த பேய் வரும், வந்துட்டு போயிடும். ஆனால் அது யாரும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, யாராச்சும் ஒரு ஆள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து அப்புறம் எல்லாருமே காவு வாங்கிரும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவார். இவங்க எல்லாருமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் வந்துடுவான். அவன் ஜங்கு கூட ஒரு 2 ஃப்ரெண்டும் வந்துடுவாங்க. அப்புறம் அந்த மாந்திரிகர் 3 பேர் வருவாங்க. அந்த மாந்திரிகம் அந்த முக்கியமான ஒரு மெயினான ஆளும் அவர் சொல்லிட்டு இந்த மாதிரி யாகம் பண்ணி முடிச்சோடனே ஒரு கருப்பு புகை மாதிரி வந்து அவங்க எல்லாத்தையுமே சுற்றும். ஜங்குக் பார்த்து ஒரு செகண்ட் ஷாக்காயிருவான், என்னடா இது இப்படி வருது அப்படின்ட்டு. ஆனால் எல்லாருமே சொல்கிறனால இருக்கிற அவங்க எல்லாருமே டக்குன்னு அறுத்துருவாங்க. ஆனால் அடுத்த செகண்டில் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாந்திரிகரை அறுப்பார். அடுத்த செகண்ட் அவர் மயங்கி அந்த இடத்துலேயே விழுந்துருவார். அடுத்து ஒருத்தர் அறுப்பார். அடுத்த செகண்ட் போய் அந்த புகை வந்து அவனை அடிச்சு கீழே விழுந்துடும். எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயமாயிரும். ஜங்குக்குமே ரொம்ப பயந்துருவான். இருந்தாலும் எல்லாருமே பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஜங்குக்கு அறுப்பான். ஆனால் அவனால் அந்த பிளட்டு வந்து வராமல் இருக்கட்டி இன்னும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்படிக்கு அறுக்க போவான். ஆனால் அப்போ அந்த பேய் பூந்துருமா, யார் அந்த மாந்திரிகை மேலே பூந்து அவங்க ஜங்குக்கோட கழுத்தை நெரிச்சிட்டு அது அப்படியே கொடூரமாக அப்படியே மூஞ்சியெல்லாம் பிளட்டாக அப்படியே ஒரு மாதிரி தீக்காயம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஜங்குக்கு அதை பார்த்து ஆன்னு கத்துருவான். ஆனால் அதுக்குள்ளேயே அந்த பேய் வந்து அவனோட உடம்புல பூந்துடும். ஜங்குக்கு உடம்புல பூந்தோடனே ஜங்குக்கு அடுத்த செகண்ட் என்ன பண்ணிடும், அவனுக்கு பேய் பூந்தனால எல்லாருமே கொன்றுவான். அங்கே இருக்கிற வீடியோ எடுக்கிற கொண்டு எல்லாத்தையுமே கொண்டுட்டு அப்படியே அங்கிட்டு காட்டுறாங்க. அந்த மாந்திரியர் உடம்பவே பிச்சு போட்டுருவான். எப்படி சொல்ல, இந்த இடுப்பு கீழே இருக்கிற எல்லாமே பிஞ்சு அவன் காலை மட்டும் அப்படியே தொங்கும். அப்படியே காமிச்சிட்டு அடுத்த செகண்ட் நம்ம ஜங்குக்கு காட்டுறோம். ஏதோ ஒரு தேட்டருக்குள்ளே போகிறான். தேட்டருக்குள்ளே போகிறப்ப அவன் அப்படியே ஒரு மாதிரி, எப்படி சொல்ல, ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரு மாதிரி பண்ணிகிட்டே போகிறப்ப அவங்க எல்லாருமே பார்த்து பயப்படுவாங்க. அப்படி இந்த சீனை இங்கே கட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம தேயாங் சைடு தான் காட்டுறாங்க. தேயாங்கோட அப்பாவட்ட வந்து நம்ம ஜங்குக்கோட அப்பா வந்து இந்த மாதிரி எங்கள் பசங்களை வந்து காணோம், என் பையனை வந்து காப்பாற்றுங்க, என் பையனை வந்து அவங்க அப்பா எல்லாருமே தேடி போயிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு எங்கே இருக்கான்ட்டு அந்த வீட்டுக்கு தேடி போயிருப்பாங்க. அந்த வீட்டில் அந்த வீடியோவை பார்த்தோன்னே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் ரொம்பவே பயந்துருவாங்க. கண்டிப்பாக இது ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம பையனை காப்பாற்றணும், நம்ம பையன் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுக்கே ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்பா தான் போய் நம்ம தேயாங்கோட அப்பாட்ட போய் இந்த மாதிரி என் பையனை காப்பாற்றுங்க, என் பையன் வந்து இப்போ ரொம்பவே கஷ்டப்படுறான், இந்த மாதிரி என் பையனோட உடம்புல ஏதோ ஒரு ஆத்மா பூந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பூரா காட்டுவாங்க. அவங்க அப்பா தான் மாந்திரிகராச்சு, நம்ம தேயாங்கோட அப்பா, அதனால ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு அது என்ன ஒரு ஏவல் அப்படி அவர் சொல்லிடுவார். இது ஒரு ஏவல், இதை வந்து நம்ம வந்து ஆத்மா கிடையாது, இது வந்து பேய் கிடையாது, இது ஒரு ஏவல், அதனால் பார்த்து இருந்துக்கோங்க. உங்கள் பையனோட ஃபோட்டோ, உங்கள் பையன் யூஸ் பண்ண திங்ஸ் பூரா ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான திங்ஸ் பூரா
வேணும்னா கொண்டு வாங்க, அதை வச்சு நான் யாகம் பண்ணுறேன், அப்போ தான் உங்கள் பையனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிடுவான். அதனால இவங்களும் எல்லாருமே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி அவங்க அப்பா, நம்ம தேயாங்கோட அப்பா சுற்றியும் போட்டுட்டு என்ன பண்ணுவார், யாகம் பண்ண ஆரம்பிச்சிருவார். யாகம் பண்ணுறப்ப நம்ம ஜங்குக்கூட அந்த புகை மாதிரி வந்து அப்படியே ஜங்குக்கு வந்து அந்த ரவுண்டில் வந்து உட்கார வச்சிடும். உட்கார வச்சோடனே நம்ம தேயாங்கோட அப்பா வந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த பேய் வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக கத்தி நம்ம தேயாங்கோட அப்பா கிட்ட வரும். அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார், அங்கே இருக்கிற விபூதியை எடுத்து அப்படியே நம்ம ஜங்குக்கு மேலே போட்டுருவார். ஜங்குக்கு போட்டோடனே அவர் என்ன பண்ணுவார், திரும்படிக்க போய் ஜங்குக்கு போய் அதே இடத்துல போய் உட்காந்துருவான். உட்காந்துட்டு என்ன பண்ணுவார், ஒரு திரை மாதிரி சுற்றி போட சொல்லுவார். அதனால சுற்றியும் போட்டுருவாங்க. அப்புறம் நம்ம ஜங்குக்கோட நம்ம தேயாங்கோட அப்பா வந்து அவரோட கையை அறுத்து அந்த பிளட்டை வந்து அந்த யாகத்துக்குள்ளே விடுவார். விட்டோடனே தேயாங்க வர சொல்லுங்க, என் பையனை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களும் போய் நம்ம தேயாங்கோட அந்த சிசிஸ் பிள்ளைலாம் போய் என்ன பண்ணுவாங்க, போய் கூப்பிட்டு வருவாங்க. நம்ம தேயாங்க்கு வந்து என்ன எதுக்குப்பா கூப்பிட்றீங்க, இந்த மாதிரி விஷயத்துல நீ கூப்பிட மாட்டேங்கனே அப்படின்னு சொல்லி சாஃப்டாக நம்ம தேயாங்க கேட்பான். ஆனால் அவங்க அப்பா வந்து உன் கையை கொடு அப்படின்னுவார். எதுக்குப்பா அப்படின்னப்போ கையை கொடு அப்படின்னு சொல்லுவார். அதனால ஒவ்வொன்றுமே கொடுத்துருவான். கொடுத்தோன்னே அவள் கையில் வந்து ரொம்ப ஆழமாக வந்து ஒரு காயத்தை வந்து கையில் வந்து காயத்தை உண்டாக்கிடுவார். பிளட்டு அப்படியே தேயாங்கோட பிளட்டு வந்து போகும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், அந்த யாகத்தில் கொஞ்சம் விட்டுட்டு தேயாங்கோட கையை பிடிச்சி அப்படியே கொண்டு போய் நம்ம ஜங்குக்கூட அந்த ரவுண்டை சுற்றியும் போடுவார். ஆனால் நம்ம தேயாங்க வந்து ரொம்பவே பயமாக இருக்கும். அப்பா என்னப்பா பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது, விடுங்கப்பா அப்படின்றப்ப பேசாமல் இரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இவனுமே எதுவுமே பேச மாட்டான், அமைதியாக தான் இருப்பான் நம்ம பிள்ளையும். சரின்ட்டு அங்கேருந்து வரும். அப்படியே அந்த ரவுண்டை சுற்றி போட்டுட்டு நம்ம தேயாங்க வந்து இங்கே உட்கார சொல்லிடுவார். அப்பா இனி எதுக்குப்பா கூப்பிட்றீங்கன்றப்ப நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திரும்படிக்க யாகத்தை பண்ணுவார். அப்போ அந்த கருப்பு உருவம் வந்து நம்ம ஜங்குக்கோட உடம்பை விட்டு வெளியே வந்து சுற்ற ஆரம்பிக்கும். அந்த ரவுண்டு சுற்றி சுற்ற ஆரம்பிக்கும் ஜங்குக்கவே. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு திரை மாதிரி நம்ம ஜங்குக்கு மேலே போடுவாங்க. எப்படி சொல்ல, அந்த ரவுண்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு திரை மாதிரி போட்டுருவாங்க. ஒரு எப்படி சொல்ல, ஒரு ரெட் கலர் ஒரு டவல் மாதிரி இப்படி ஒரு துணி மாதிரி போட்டுருவாங்க நம்ம ஜங்குக்கு மேலே சுற்றியும். அப்போ அந்த பேய் வந்து அந்த துணியை சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்போ தேயாங்க என்ன சொல்லுவார் அவங்க அப்பா, நீ போய் இந்த புகையை எடுத்து அவன் மேலே ஊது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பவுடர் மாதிரி நம்ம தேங்காயில் கொடுப்பாரு. இவனுக்கும் ஒன்றும் புரியாது. சரி ஏதோ ஒன்று சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கொண்டு போய் பக்கத்தில் கொண்டு போய் நம்ம ஜங்குக்கப்பா இனி எதுவும் பண்ண மாட்டான்ல அப்படின்னு சொல்கிறப்ப அவனை சுற்றி தான் அந்த பேய் சுற்றிக்கிட்டு இருக்கு, உன்னையும் ஒன்றும் பண்ணாது, நீ இந்த கயிறை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கயிறை கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்பாரு. உன்னை எதுவும் பண்ண மாட்டான், நீ போய் அந்த புகையை மட்டும் அவனோட ஃபேஸில் வந்து ஊதிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுனால இவனும் நம்பி அவங்க அப்பா சொல்கிறத கேட்டு போவான். இதோட இந்த பாட்டை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். செகண்ட் பார்ட்டோட இந்த மூவியை முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.